ஈராக் மற்றும் சிரிய நாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய பகுதிகளை குறிவச்சு ஈரான் திடீரென தாக்குதல் மேற்கொண்டு இருக்கு. இந்த தாக்குதலின் போது ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட்டோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸையும் கூட இவங்க தாக்கி அழிச்சிருக்கிறதாகவும் ஈரான் தரப்புல இருந்து இப்ப சொல்லியிருக்காங்க. திடீரென ஈரான் இப்படி தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாசத்தினுடைய தொடக்கத்துல ஈரான்ல திடீரென ஒரு இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டு இருக்கு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகள் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டே இருந்தாங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல கிட்டத்தட்ட 90ல இருந்து 100 பேர் வரைக்கும் உயிரிழந்து இருக்காங்க. தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து வெறும் 830 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதாவது முதல்ல ஒரு குண்டு வெடிக்குது. அந்த குண்டுவெடிப்புல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பக்கத்துல அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த 20 நிமிஷத்துல இரண்டாவது குண்டும் வெடிக்குது. இது இரண்டுமே தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய காரணமா அங்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அவங்கள இதுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஈரான் நீண்ட காலமாகவே இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கான ஒரு நடவடிக்கையை தான் இப்போ ஈரான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ் பயங்கரவாதிகள் அமைப்பாக இருக்கட்டும், போன வருஷம் போன டிசம்பர் மாதம் ஈரானில் நடைபெற்ற ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய இன்னொரு அமைப்பையும் குறிவச்சும் ஈரானுடைய இந்த பாதுகாப்பு படை தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஈராக் மற்றும் சிரியா போன்ற பகுதிகளில் குறிப்பாக ஈராக்ல இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அமைப்பான குர்திஸ்தான் நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாதிகள் முகாம்களையும் குறிவச்சு தாக்குதல் மேற்கொண்டு இருக்கிறதாகவும் ஈரானிய ரெவல்யூஷனரி படை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல குர்திஸ்தான்ல இருக்கக்கூடிய அர்மில் நகர்ல செயல்பட்டு வந்த இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட்டினுடைய தலைமையகத்திலையும் கூட ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதாகவும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவாகவும் உளவு தகவல்களை சேகரிக்கிறத இஸ்ரேலினுடைய இந்த உளவு அமைப்பு மொசாட்டின் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்திருக்கு. ஸோ அதன் காரணமாகவும் கூட இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த மொசாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தவறுதலா எந்த தாக்குதலும் நடத்தல. ஈரானுக்கு எதிராக அங்க உளவு தகவல்கள் சேகரித்த காரணத்தினால வேண்டும் என்றே அந்த இடத்தை நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கு. சிரியா மற்றும் ஈராக் இந்த 2 நாடுகளின் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 4 பேர் வரைக்கும் உயிரிழந்து இருக்கிறதாகவும் 6க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சு இருக்கிறதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லப்பட்டு உள்ளது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்ரேல் மீது, அதாவது இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு அமைப்பு மீது ஈரான் நேரடியா ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான ஒரு போர் நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டே இருக்கும் ஒரு சூழல்ல ஹமாஸ்க்கு ஆதரவா ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி படை செங்கடல் பகுதியில் தாக்குதலை மேற்கொள்ள தொடங்கி இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் ஹவுதி கிளர்ச்சி படைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த போருக்கு நடுவே உள்ள வந்தாங்க. ஹவுதி படையை குறிவச்சு யெமன்ல தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு சூழல்ல இந்த பக்கம் திடீரென ஈரான் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட்டின் ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதே தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடியது மேலும் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி இந்த 2 கிளர்ச்சி படைக்கும் ஈரான் தான் ஏற்கனவே பின்பக்கம் இருந்து ஆதரவு கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப நேரடியா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சண்டையை ஈரான் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறது இது முதல் முறை கிடையாது. நீண்ட காலமாகவே ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த மொசாட்டின் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஈரானுக்கு எதிரான உளவு தகவல்களை மொசாட் சேகரிச்சுட்டு வராங்க. ஈரானுக்கு எதிரான சதித்திட்ட வேலைகளிலும் மொசாட் ஈடுபட்டு வருதுன்னு ஈரான் நீண்ட காலமாகவே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் வந்திருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டின் தொடர்ச்சியா தான் இப்ப மொசாட் அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியான அறிக்கையிலையும் கூட ஈரானினுடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈரான் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த விஷயத்தில், அதாவது ஈராக்குக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்திருக்கக்கூடிய விஷயத்திலையும் ஈராக் மீது ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்காக அந்த மக்களினுடைய அமைதி பாதிக்கும்னு அமெரிக்கா சொல்றதையும் நிறைய பேர் இப்போ எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஈராக்கில் நீண்ட காலமாக ஒரு பெரிய போரை அமெரிக்கா நிகழ்த்தி இருந்துச்சு. அந்த போரில் பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமெரிக்கா இந்த விவகாரத்தில் ஈரானை கண்டிக்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்த மோதல் அடுத்த கட்டத்துக்கு போகுமா, அது எப்படியான ஒரு மோதலா இருக்கும், 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் சூழல் ஏற்படுத்துமா அப்படின்னு நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு.